இருக்குங்களா உங்களுக்கு? அடிப்படையில வந்து நீ வந்து ஒரு அடிமை அப்படின்ற உளவியல் உனக்கு இருக்கும். நம்மளாலாம் முடியாதுப்பா, எல்லாம் அவங்க செஞ்சாங்க, அந்த ஃபீலிங் இருக்கிற வரைக்கும் நீ அடிமையாவே தான் இருப்ப. இதெல்லாம் நம்மளுதுரா அப்படின்னு நினைச்சிட்ட அடுத்தவன் இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது. அதுக்கு தான் அவன் செஞ்சதே, அவனுடைய மெயின் பிரச்சாரமே காட்டு முன்னாடி உனக்கு என்னடா ஆச்சு, இதெல்லாம் கட்டவன் யாருடா, இதெல்லாம் காட்டு முன்னாடி தான் கட்டாங்க. அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னதே வந்து கோவில்களில் இருக்க பிரம்மாண்டத்தில். ஏன்னா நமக்கு வந்து பழைய காலத்தினுடைய இது ஸ்டாம்ப்ன்றது தானே, கோயில் தானே, வேற என்ன வச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஒரு 1500 வருஷம் 1700 வருஷமா இருக்கிறது. அதை பார்த்து நீ வந்து பெருமை பெற்றக்கூடாது. அதுக்காக சாமி இல்லை அங்கே போவாத. கோயிலை பற்றி பேசவே மாட்டேன். கோயிலில் இவ்வளோ அற்புதமாக சிற்பங்கள் இருக்கு, எப்படா பண்ணா இதெல்லாம், டேய் இது தூணு ஒன்று பாடுறா, சிதம்பரம் தூணை பாடுறா, நீ இப்படி பாடுறா, எப்படா பண்ணான்னு நீ பேசிடக்கூடாது. பேசிட்டா உனக்கு வந்து கொஞ்சம் தன்மானம் வந்துடும், தானுன்ற கொஞ்சம் எண்ணம் வந்துடும். தான்ற எண்ணம் கொண்டவனுக்கு வந்து எதிரி வந்து ஆள முடியாது. இதுதான் அவனுடைய அரசியல் வியூகம். இதுதான் காட்டு மிராண்டின்னு. ஏன் இதெல்லாம் பார்த்துட்டாடா எங்களை காட்டு மிராண்டின்னு? நீ விஞ்ஞானத்துக்கே சொந்தக்காரங்களா வாழ்ந்துருக்கிறோம். விஞ்ஞானத்துக்கே சொந்தக்காரங்க சொல்றேன். விஞ்ஞானத்தை உருவாக்கணும்னே நாம நன்றி